இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி மிளகாய் பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் கடாயில் விட்டு நீங்கள் கடலைப்பருப்பை வறுத்துக்கோங்க. ரொம்பவும் கருகக்கூடாது. இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுந்து ஒரு 100 கிராம், இதையும் நல்லா கடலைப்பருப்பு மாதிரி வறுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க, கருகக்கூடாது. ஸோ நம்ம மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கணும். இது கூட நம்ம காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு தோலோடையே கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல், இதெல்லாம் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா ஒரு 20 25, இது கூட தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இதையும் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகா கலர் மாறினோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சட்னி இல்லாத போது இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா மட்டும் திரிச்சிக்கலாம். அப்புறமா இந்த உளுந்து மீதி இருக்க சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், உங்கள் இட்லி மிளகாய் பொடி ரெடி. இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.